ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு விக்டரி எக்ஸாம்ஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் கா வெங்கடேசன் சாரோட தமிழ்நாடு வரலாறும் பண்பாடும் பண்டைய காலம் அப்படிங்கிற புக்கில் நம்ம ஏற்கனவே என்னென்ன வேர் டு ஸ்டடி படிக்கணும் அப்படிங்கிறது அவுட் சோர்ஸ் புக்குக்கான லிஸ்ட் வந்து லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய நோட்ஸை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது என்ன டாபிக் படிக்கணும் உள்ள, ஸோ அந்த டாப்பிக்கில் ஃபர்ஸ்ட் டாப்பிக்கான கிளாஸ் வீடியோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம படிக்கக்கூடியது வந்து சங்ககால தமிழ்நாடு. இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஃபுல்லாகவே இதுதான். ஸோ சங்க காலத்தில் தமிழ்நாடு இருந்ததுக்கான ப்ரூஃப்ஸ் அண்ட் எவிடன்ஸ் என்னென்ன இருந்துச்சு, அது சங்க இலக்கியங்கள்ல என்ன இருந்துச்சு, இல்லை வந்து பிற சான்றுகள் என்னென்ன, அதாவது தொல்லியல் துறை சான்றுகள் என்ன, அதே போல் வந்து பிற எழுத்துல அதாவது ஃபாரின் எக்ஸ்ப்ளோரர்ஸ்லாம் எழுதியிருப்பாங்கல்ல, ஸோ அவங்க எழுதி வச்சுட்டு போன சான்றுகள் என்னென்ன இருக்கு. ஸோ அந்த மாதிரி தமிழ்நாடு இருந்ததுக்கும் தமிழ் அப்படிங்கிற மொழி இருந்ததுக்கும் என்னென்ன சான்றுகள் நம்ம சங்க காலத்துல வந்து தமிழர்கள் இருந்தாங்க, சங்க காலத்துல தமிழை பயன்படுத்தினாங்க, சங்க காலம் எப்படி இருந்துச்சு, சங்க காலத்துல யார் யார் மன்னர்கள் இருந்தாங்க, அப்ப நம்மலாம் இப்ப படிக்கிறோம் இல்லையா அந்த மன்னர்கள் எல்லாம், ஸோ அதெல்லாம் உண்மைதானா, அதுக்கான ப்ரூஃப்ஸ் எல்லாம் எங்க இருக்கு, ஸோ எழுத்து முறையில எங்க இருந்துச்சு, அதை பார்த்துதான் நம்ம இப்ப தெரிஞ்சு படிச்சுட்டு இருக்கோமா அப்படிங்கிற அந்த சான்றுகளுக்காக தான் நம்ம இந்த சங்ககால தமிழ்நாடு பார்ட் 1 அப்படிங்கிற அந்த தலைப்பை வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு இதை வந்து நம்ம நிறைய பேர் கிட்ட புக்கு ஃபுல்லா படிக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு அப்படின்ட்டு, ஸோ அதுல என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை கொண்டு வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கிளாஸ் சங்ககால தமிழ்நாடு வரலாற்று சான்றுகள் என்னென்ன, ஸோ எப்படி வரலாற்று பாகுபாடு இருந்திருக்கு, அதுல என்னென்ன சான்றுகள் வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத, இந்த புக்ல என்ன ரிலேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது டாபிக் 1. எந்த புக்கில் நம்ம என்ன கண்டென்ட் பார்க்குறோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது சங்ககால தமிழ்நாடு. இது வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு யூனிட் 6ல் தமிழ்நாட்டின் வரலாறு அப்படிங்கிறதுல சங்க காலத்துல இருந்து இந்த புக்ல ஆரம்பிச்சிருக்காங்க. சங்க காலத்துல எப்படி வந்து தமிழ்நாடு இருந்துச்சு, ஸோ என்னென்ன அரசர்களோட பேரு எதுலெல்லாம் நம்மளுக்கு பதிவாயிருக்கு, அதை பார்த்துதான் நம்மளுக்கு இதெல்லாம் அப்பயே இருந்திருக்கு, அப்பயே இதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாகுது. ஸோ முதல்ல தமிழ் கூட்டல் நாடு கூட்டல் வரலாறு, தமிழ்நாட்டு வரலாறு அப்படிங்கிற அந்த இதோட தான் இந்த புக்லயே ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால நம்ம அதையும் இங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் இந்த யூனிட் 6 உங்களுக்கு தமிழ்ல யூனிட் 6லயே ரிலேட் ஆகும். ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம சங்ககால தமிழ்நாடு வரலாறுன்னு பார்க்கும்போது எதுலெல்லாம் நம்ம எவிடன்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா, இலக்கிய சான்றுகள் தான் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அந்த இலக்கிய சான்றுகள்னு பார்த்தோம்னா நம்ம அகத்தியர், அதே போல வந்து எட்டு தொகை நூல்கள், இதெல்லாம் நம்மளுக்கு இந்த எட்டு தொகை நூல்கள், இந்த குறுந்தொகை, பரிபாடல், இது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தமிழ் யூனிட் 6ல வரக்கூடியது மாதிரியே இருக்கும். ஸோ அதனால இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் 6க்கும் தமிழ்ல இது கொஞ்சம் உங்களுக்கு ரிலேட்டபிளா இருக்கும். ஸோ இதுல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் நீங்க அதுலயும் எடுத்துக்கலாம். சரி, அடுத்து தமிழ், சமஸ்கிருதம், சீனம், ஹீப்ரு, கிரேக்கம், லத்தீன், எபிரோ போன்ற 7 மொழிகளும் உலகின் ரொம்ப மிக மிக தொன்மையான மூலமொழிகள் அப்படின்னு சொல்லக்கூடியதுல முதல்ல இடம் பிடிச்சிருக்கிறது 7 மொழிகள்ல தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழியின் கிளை மொழிகள்ல பார்த்தோம் அப்படின்னா தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்த 3ம் தமிழ்ல இருந்து பிரிஞ்சு வந்த கிளைமொழிகள்னு சொல்றோம். இது மட்டும் இல்லாம இன்னும் என்னென்ன கிளைமொழிகள் இருக்கு அப்படின்னா, நீலகிரி மாவட்டத்துல பேசப்பட்டு இருக்க தோடா அப்படிங்கிற அந்த கிளைமொழியும், நீலகிரி பழங்குடி மக்களால பேசப்படக்கூடிய கோத்ரா அப்படிங்கிற மொழியும், பணியரால பேசக்கூடிய பணிய மொழியும், பெட்டக்குறும்பரால பேசக்கூடிய பெட்டக்குறும்ப அப்படிங்கிற மொழியும், இருளரால பேசக்கூடிய இருள மொழி. ஸோ இந்த 5மே தமிழ்ல இருந்து பிரிந்து வந்த கிளை மொழிகள் தான். அப்புறம் கெஸ்டரி. வாட் இஸ் மீன் பை கெஸ்டரி? கெஸ்டரினா என்ன அப்படின்னா, அதோட தமிழ் பொருளாக்கம் ஊக வரலாறு. இது உங்களுக்கு தமிழ்ல அந்த இந்த பிறமொழி சொற்களுக்கு இது எல்லாத்துக்குமே இந்த வார்த்தை வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போ கெஸ்டரிங்கிறதுக்கான தமிழாக்கம் வந்து ஊக வரலாறு. அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த வரலாற்று வந்து இப்போ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இப்போ ஒரு பீரியட்ல நடந்த இன்சிடென்ட்டை வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க. அடுத்து கொஞ்சம் கேப் இருக்கும், அந்த இடத்துல நம்மளுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாது, பின்னாடி இன்னும் அடுத்த வரலாறு வந்துடும். அப்போ அந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு நம்மளா ஒரு யூகிச்சு இப்படிதான் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு யூகத்துல நம்ம வந்து கொடுக்கறது தான் அந்த யூக வரலாறு. அதோட ஆங்கில பெயர் தான் கெஸ்டரி. அடுத்தது இலக்கிய சான்றுகள். ஸோ இப்போ இந்த தமிழ்நாடு, தமிழ் மன்னர்கள், இதுக்கெல்லாம் வந்து எங்க நம்மளுக்கு ப்ரூஃப் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு இலக்கியத்துல இருந்து தான் கிடைக்குது. முதல் முக்கிய சான்றுகளா நம்மளுக்கு எடுக்கக்கூடியது வந்து இலக்கிய சான்றுகள். அதுல ஆக ஆக ஆரம்பத்துல இருந்து நம்ம பேசக்கூடிய பழமையான இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அகத்தியம்.
அகத்தியத்தை தொடர்ந்து வரக்கூடியது தான் தொல்காப்பியம். ஸோ அப்ப அதிலிருந்தே நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. அகத்தியம், அகத்தியத்தை எழுதினவரு அகத்தியர். ஸோ அதோட ஒவ்வொரு நூலும், அதோட ஆசிரியர், அதுல என்னென்ன சொல்லியிருக்காங்க, அதே போல எத்தனை வரிகள் இருக்கு, அது என்ன திணைகளா சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஷார்ட் இன்ட்ரோ மட்டும் இந்த புக்ல வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ அதே போல புக்ல எவ்வளோ டீட்டெயில் கன்டென்ட் குடுத்துருக்காங்களோ, அதை தான் நம்மளும் இன்னைக்கு இங்க சொல்லப் போறோம். இது எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு ஈஸியா ஒரு புக்கு ஃபுல்லா நம்ம வந்து ஒரு 400 பேஜ் படிக்கிறதுக்கு, அதே புக்ல இருக்கக்கூடிய கன்டென்ட்ட ஒரு 100 பேஜ் படிக்கும்போது, நம்மளுக்கு படிக்கவும், ரிவைஸ் பண்ணவும் ரொம்பவே ஈஸியாவும் இருக்கும். பாயிண்ட்ஸும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இப்படி நம்ம படிக்கும்போது எந்த இடத்துல எந்த பாயிண்ட் நம்ம படிச்சோம் அப்படிங்கிறது ஈஸியா உங்களோட மைண்ட் ரிமெம்பரன்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரி, இந்த அகத்தியர் வந்து எழுத்து, சொல், பொருள், யாப்பு, சந்தம் போன்ற அனைத்தையும் இதுல வந்து விளக்கியிருக்காரு. இப்ப இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இப்போ தமிழ் இலக்கணத்துல ஃபர்ஸ்ட் யூனிட்ல நம்ம படிக்கிறது டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல கொடுத்துருக்கிறது நம்மளுக்கு எழுத்து, சொல் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இதுல இவர் எல்லாத்தையுமே எழுத்து, சொல், பொருள், யாப்பு, சந்தம் போன்ற எல்லாத்தையுமே இந்த அகத்திய நூல்ல அகத்தியர் வந்து விளக்கியிருக்காரு. அடுத்து இந்த அகத்தியத்துல சொல்லக்கூடிய புராணங்கள், இந்த புராணங்களை ஏன் பார்க்கிறோம்னா, இந்த புராணங்கள்னால நம்மளுக்கு ஒரு சில ப்ரூஃப்ஸ் அண்ட் எவிடன்ஸ் கிடைக்குது. என்னன்னா, அகத்தியரின் கமண்டத்துல இருந்த நீரை வந்து காகம் வந்து கவிழ்த்து விட்டுச்சு, தள்ளி விட்டுருச்சு அப்படின்ட்டும், அதுதான் காவிரியா கரை புரண்டு ஓடிச்சு அப்படிங்கிற ஒரு புராண கதை வந்து இருக்கு. ஸோ இது மூலியமா நம்மளுக்கு அந்த காவிரியோட நீர் தன்மை, அதாவது அப்போல இருந்தே அந்த ரிவர் வந்து காவிரி அப்படிங்கிறது வந்து இருக்கு அப்படின்னும், அதை ஒரு புராண கதையோட லிங்க் பண்ணியும் இந்த அகத்தியத்துல சொல்லியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, சிவபெருமான் பார்வதியின் திருமணம் நடைபெற்றது இமயமலையில அப்படின்ட்டும், உலகமே அந்த அந்த திருமணத்தை பார்க்கறதுக்காக இமயமலையில கூடியனால அந்த வெயிட் தாங்காம இமயமலை வடக்கே வந்து தாழ்ந்ததாகவும் அதுல வந்து கூறியிருக்கு. எல்லாரும் வடக்குல வந்து ஏறி நின்றுருக்காங்க அந்த கல்யாணத்தை பார்க்கறதுக்கு. அதனால வடக்கு இமயம் வந்து கொஞ்சம் சரிவா இருந்ததாக சொல்லியிருக்காங்க. சிவனின் ஆணைப்படி அகத்தியர் வந்து சிவன் ஆணையிட்டு சிவன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ போய் தெற்குல நில்லு, ஏன்னா இது வந்து ஒரு பக்கமா கீழே அமுங்குது, அதனால நீ போய் அந்த பக்கம் நில்லு அப்படின்னு சொல்லி அவர் ஆணையிட்டு இன்னொரு டைரக்ஷன்ல அகத்தியரை தெற்குல போய் நிக்க சொன்னனால வெயிட் கொஞ்சம் பேலன்ஸ் ஆயிருக்கு. அதனாலதான் வந்து தெற்கு தாழ்ந்து வடக்கு உயர்ந்தது என்றும், அப்ப அதனாலதான் இமயமலை வந்து சமநிலைப்படுத்தப்பட்டது அப்படின்ட்டும் ஒரு புராண கதை வந்து இருக்கு. இது புராணங்களா இருந்தாலும் கதைகளா இருந்தாலும் இமயமலை மற்றும் காவேரி அப்படிங்கிற அதெல்லாமே வந்து ஆதி காலத்துல உருவான இலக்கியங்கள்ல பதிவாயிருக்கனால அப்போல இருந்தே இந்த டேட்டாஸ் எல்லாம் உண்மையா தான் இருக்கும். அப்ப எந்த காலகட்டங்கள்ல இருந்து இதெல்லாம் வந்து உருவாகி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த இலக்கிய சான்றுகள் மிகவும் உறுதுணை புரியுது. அடுத்து பாத்தீங்கன்னா, இரண்டாவதா பார்க்கக்கூடியது தொல்காப்பியம். தொல்காப்பியத்துல என்ன தகவல் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தொல்காப்பியம் அப்படிங்கிறது ஒரு தொகுப்பு நூல். இதுல அகத்தியரோட 12 மாணவர்கள்ல மிக முக்கியமான முதன்மையான மாணவர் தான் வந்து தொல்காப்பியர். ஸோ அவர் எழுதின நூல் தான் வந்து தொல்காப்பியம். இந்த நூல்ல என்மார் புலவர்கள், என்ப, பாங்குற உணர்ந்தோர் போன்ற பல சொற்கள் காணப்படுகின்றன. இதெல்லாமே வந்து தமிழ்ல தொல்காப்பியத்திற்கு முன்பே தமிழ் புலவர்கள் வந்து இருந்திருக்காங்க. தொல்காப்பியம் இப்ப எழுதுறதுக்கு முன்னாடில இருந்தே பல தமிழ் புலவர்கள் இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான சான்றா இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே வந்து தொல்காப்பியத்துல இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே போல தொல்காப்பியத்திற்கு முன்பே தமிழ்நாட்டில் இலக்கண நூலும் இருந்திருக்க வேண்டும். ஏன்னா இத்தனை புலவர்கள் இருக்காங்க இல்லையா, அப்ப அதுக்கு முன்னாடி இலக்கண நூல் இருந்திருக்கணும். ஆனா அது நம்மளுக்கு கிடைக்கல, அழிந்திருக்கலாம். அடுத்து இந்த தொல்காப்பியத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 4018 அடிகளும் 1612 நூற்பாக்களும் இருக்கின்றன. அதே போல இதுல மொத்தம் 3 பிரிவு இருக்கு. அதை 3 பிரிவுனும் சொல்லலாம் அல்லது 3 அதிகாரம்னு சொல்லலாம். அகத்தியர் வந்து எல்லாமே எழுதியிருக்காரு. இந்த தொல்காப்பியத்துல வந்து எழுத்து, சொல், பொருள்ங்கிற 3 அதிகாரம் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு. புல்லுக்கும் மரமுக்கும் ஓரறிவு, அதே போல நத்தை இதெல்லாக்கும் ஈரறிவு, மக்கள் தாமே ஆறறிவு உடையவரே அப்படின்னு அந்த ஓரறிவு, ஈரறிவு, ஆறறிவு வரைக்கும் எந்தெந்த ஜீவராசிகளுக்கு என்னென்ன அறிவு அப்படிங்கிற அந்த பாடல் தொல்காப்பியத்துல 572வது நூற்பால பாடப்பட்டிருக்கு. தொல்காப்பியத்தின் அறிவியல் அணுகுமுறை வியப்புக்குரியதா இருக்கு. ஏன்னா அந்த காலகட்டத்திலேயே சயின்ஸ் எல்லாம் வராத காலகட்டத்திலேயே இது எல்லாத்துக்குமே இத்தனை அறிவு அப்படிங்கறது எல்லாமே டெஸ்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்ல, இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு பாடல் நான் கொண்டு வந்திருக்கேன். தொல்காப்பியத்துல இந்த அணுகுமுறையை போல இந்நூல்ல மொத்தம் 5 திணைகளை பத்தியும் பாடப்பட்டிருக்கு. அதே போல 5 திணை நம்மளுக்கு தெரியும் இல்லையா, அதே போல குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படிங்கிற அந்த திணைகளை பத்தியும் பாடியிருக்காங்க. மொத்தம் 32 மெய்ப்பாடுகளை பத்தியும் சொல்லியிருக்காங்க. அது என்னப்பா மெய்ப்பாடுகள் அப்படின்னா, மகிழ்ச்சி, அன்பு, துன்பம், ஐயம், களிப்பு,
உவகை, இந்த மாதிரி ஒவ்வொரு மெய்ப்பாடுகளை பத்தியும் சிறப்பா வந்து கூறியிருக்காங்க. மொத்தம் இதுல 32 மெய்ப்பாடுகளை பத்தி இந்த தொல்காப்பியம் பேசப்படுது. அடுத்து பாத்தீங்கன்னா, புறத்திணையில வந்து வெற்றித்திணை பகுதியில் வேந்தருக்குரிய நடவடிக்கைகளையும் போர் செயல்களை பற்றியும் கூறியுள்ளன. சோ ஒவ்வொரு திணையும் நம்ம பார்த்திருப்போம். எத்தனை திணை மொத்தம்? சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7 திணைகளை பத்தி பாடியிருக்காங்க. அதாவது வெற்றி, வஞ்சி, உளிஞை, தும்மை, வாகை, காஞ்சி, பாடான், இந்த மாதிரி 7 திணைகளை பாடியிருக்காங்க. ஒவ்வொரு திணைகளும் ஒவ்வொரு கதை. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வாகை அப்படின்னா வெற்றி வாகை சூடப்பட்ட மன்னருக்கு வெற்றி வாகைக்கான பூவான வாகை பூவை வந்து சூட்டி மகிழ்ந்திருப்பாங்க. போர் எடுத்து படையெடுத்து செல்றத ஒரு இதுலையும், அந்த மாதிரி ஒவ்வொரு அரண்களை சுற்றி முற்றுகையிடுகிற ஒரு திணையிலையும், ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திணையில பாடியிருப்பாங்க. இதன் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஸோ அந்த காலத்திலே போர் முறைகள்லாம் எப்படி இருந்திருக்கு, எப்படி வெற்றி பெற்றிருக்காங்க, எப்படி போர் திறன்கள்லாம் உங்களுக்கு என்னென்ன இருந்துச்சு, அதுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் வச்சிருந்தாங்க, எப்படியெல்லாம் ஒரு போரை வந்து முடிவு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு இந்த தொல்காப்பியத்திலே இருந்து தெரிய வருது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த தொல்காப்பியத்துல மொத்தம் 9 இயல்கள் இருக்கு, 5 திணைகள் இருக்கு, ஏற்கனவே சொன்ன மாதிரி. அதே போல அந்த 5 திணைகளுக்கான நிலத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நிலம் அப்படின்னா குறிஞ்சினா மலையும் மலை சார்ந்த இடமும், அதே போல பாலை அப்படின்னா ஸோ அதே போல கடலும் கடல் சார்ந்த இடமும், இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கான நிலத்தையும் இங்க தெளிவா வந்து சொல்லியிருக்காங்க. அப்ப அப்போல இருந்தே நம்ம தமிழகம் அப்படின்னா மலை, காடு, அதே போல வயல், அதே போல இந்த மாதிரி ஒவ்வொரு நிலப்பகுதிகளுக்கான பிரிப்பு முறை வந்து அப்பயே இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான சான்றுகளா இந்த இலக்கிய நூல்கள் வந்து விளங்குது. இதை தொடர்ந்து அடுத்து பெருசா நம்ம பார்க்கறது வந்து எட்டுத்தொகை நூல்கள். இந்த எட்டுத்தொகை நூல்கள்ல நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு அப்படிங்கிற இந்த 8ம் சேர்ந்ததுதான் எட்டுத்தொகை நூல்களை நம்ம சொல்லுவோம். இப்ப இதுல முதல்ல பார்க்கக்கூடியது வந்து நற்றிணை. சோ ஒவ்வொன்றும் என்ன நூல் அது, அகநூலா புறநூலா இல்ல ரெண்டும் கலந்த நூலா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதை யாரு பாடினாங்க, எத்தனை வரிகள் இருக்கு, என்னென்ன புலவர்கள், சோ அதுல என்ன கண்டென்ட் வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. சோ நற்றிணை பிரிச்சா நல் கூட்டல் திணை நற்றிணை. இது வந்து ஒரு தொகை நூல். ஏன்னா இது வந்து இந்த 8 தொகை நூல்களை நற்றிணை எடுத்துக்கிட்டா ஒரே ஒரு புலவர் தான் படிப்பாருன்னா கிடையாது. சோ இந்த 8 தொகை நூல்களுமே தொகுக்கப்பட்டதுதான். ஸோ நிறைய பேர் பாடியிருப்பாங்க. அது எல்லாமே தொகுத்து நம்மளுக்கு வழங்கின நூல் தான் இந்த தொகை நூல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப நற்றிணையும் ஒரு தொகை நூல். அப்ப நற்றிணையில மொத்தம் எத்தனை பாடல்கள் பாடியிருப்பாங்க அப்படின்னா, பாடிய புலவர்களின் எண்ணிக்கை மொத்தம் பார்த்தீங்கன்னா 175 புலவர்கள் வந்து மொத்தம் இந்த பாட்டை பாடியிருக்காங்க. இப்ப நம்மளுக்கு ஔவையாரோட பாட்டு நம்ம படிக்கிறோம். அதே போல பாரதியாரோட பாடல் படிக்கிறோம். இந்த மாதிரி நிறைய புலவர்களால் சேர்ந்து பாடப்பட்ட அந்த தொகை நூல்லாம் ஒரு கலெக்ஷன் அப்படின்னு நம்ம சொன்னா நற்றிணை. நற்றிணையை தொகுத்தவர் அப்படின்னு பார்த்தா பன்னாடு தந்த பாண்டியமாறன் வழுதிதான் நற்றிணையை தொகுத்திருப்பாரு. இந்நூல்ல தமிழர்களின் ஆட்சி முறை, ஐவகை நில மக்களின் வாழ்க்கை நிலை எப்படி இருந்துச்சு, அவங்க உணவுக்கு என்ன பண்ணாங்க, ஸோ எந்த மாதிரியான வீடுகள் அமைத்திருந்தாங்க, கட்டமைப்பு எப்படி இருந்துச்சு, அவங்களோட ஆட்சி அமைப்பு முறை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பத்தி எல்லாமே தெளிவா இந்த நற்றிணை பாடல்கள் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் அதியமான், அஞ்சி, அலிசி, ஆய், ஆண்டிரன், உதியன், ஓரி, காரி, குட்டுவன், சேந்தன், நன்னல், அதே போல நெடுஞ்செழியன் போன்ற மன்னர்கள் மற்றும் குறுநில மன்னர்களோட தகவல்கள் வந்து இந்த நற்றிணையில நம்மளுக்கு தெரிய வருது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 2வதா பார்க்கக்கூடியது குறுந்தொகை. இது வந்து ஒரு அகத்திணை நூல், அகம் சார்ந்த நூல். அகத்திணை, புறத்திணை. அப்போ ஒரு அகம் எப்படி இருக்கணும், உள்ள, அதாவது அகம்னா நம்ம உள்ள, புறம்னா வெளியே அப்படின்னு பார்த்திருப்போம். அப்போ ஒரு அகத்திணை அப்படின்னா உள் சார்ந்த, அதாவது ஒரு வேந்தனா இருக்கலாம், வேந்தனோட குவாலிட்டிஸ் என்னென்ன, அந்த மாதிரி குணங்கள் சார்ந்ததுதான் நம்ம அகத்திணை சொல்லுவோம். அப்போ குறுந்தொகைங்கிறது ஒரு அகத்திணை நூல். இதுவும் தொகை நூல்ல முதல்ல தொகுக்கப்பட்ட நூல் அப்படின்னு கேட்டா குறுந்தொகை தான். இதுவும் பல புலவர்களால பாடப்பட்ட நூல். அதுலயும் பெண்பார் புலவர்களும் இந்த குறுந்தொகையில பாடியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு பள்ளியத்தை அப்படிங்கிற ஒரு பெண்பார் புலவரும் இதுல பாடிய பாடல் இந்த நூல்ல இடம்பெற்றிருக்கு. பொருள்: பல இசைக்கருவிகளை பயின்று அவற்றை இசைத்து புகழ் பெற்றவரை தான் பள்ளியத்தை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பள்ளியத்தைக்கான பொருள் இங்க கொடுத்திருக்கோம். அடுத்து குறுந்தொகையை பிரிச்சா குறுமை கூட்டல் தொகை, குறுகிய அடிகளை கொண்ட நூலால இது குறுந்தொகை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுல மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படின்னா 402 பாடல்கள் மொத்தம் இதுல இருக்கு. இதை தொகுத்தவர் பூரிக்கோ. இந்நூலில் புகழ்பெற்ற கடவுள் வாழ்த்தை பாடியவர் வந்து பெருந்தேவனார் தான் இந்த நூலுக்கான கடவுள் வாழ்த்து பாடலை பாடியிருக்காரு. உரை எழுதி பதிப்பித்தவர் வந்து உவே சாமிநாதையர். உவேசா வந்து இதை வந்து உரை எழுதி பதிப்பித்திருக்காரு. இதுல முக்கியமான இந்த குறுந்தொகையில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாடல் அப்படின்னா செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் அப்படிங்கிற அந்த பாடல் வரிகள் என தொடங்கும் பாடல் வரிகளை பாடியவர் செம்புல பெயனீரார். ஸோ அப்படிங்கிற அந்த புலவர் தான் வந்து பாடியிருக்காரு. ஸோ இவ்வளவுதான் குறுந்தொகை. குறுந்தொகைனா எத்தனை வரிகள் இருக்கு,
அதில் என்ன இம்பார்ட்டன்ட் டேட்டா அப்படிங்கிறத மட்டும் ஒரு சின்ன கெஸ்ட் மாதிரி உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஞாபகம் வந்திருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா 500 500 5 கூட்டல் குருமி கூட்டல் 100 இதுலேருந்தே நம்மளுக்கு எடுத்துக்கலாம். மொத்தம் 5 குறுமையான 100 பாடல்களை கொண்டிருக்கு. குறுமைனா சிறிய. அப்போ 5 அப்படிங்கிறது 5 நிலத்தை பற்றியும் பாடியிருக்காங்க. ஒவ்வொரு நிலத்துக்கும் எத்தனை பாடல்கள்? 100 பாடல்கள் என்ற வீதம். மொத்தமாக சேர்த்து 5 நிலத்துக்கும் 500 பாடல்களை கொண்ட நூல் தான் இந்த ஐங்குறு நூறு. என்னென்ன நிலம்? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இதை ஆர்டரா சொல்லியிருக்கேன். இந்த இந்த நம்பர் ஏன் டிஃபரன்ஸ்னா முதல்ல குறிஞ்சியை பற்றி பாடினாங்களா அப்படின்னா இல்லை. அதாவது ஐங்குறு நூற்றுல முதல்ல பாடப்பட்டது வந்து மருதத்தை பற்றி தான் பாடியிருக்காங்க. மருதத்தை பற்றி பாடின புலவர் வந்து ஓரம்போகியார். அடுத்தது 2வதா நெய்தலை பற்றி பாடியிருக்காங்க. நெய்தல் வந்து அம்மூவனார் பாடியிருக்காரு. அடுத்தது 3வதா பாடினது தான் குறிஞ்சி. குறிஞ்சியை கபிலர் பாடியிருக்காரு. பாலையை வந்து ஓதலாந்தையாரும், முல்லையை வந்து பேயனும் பாடியிருக்காங்க. ஸோ இந்த நம்பர் ஆர்டர்ல தான் இந்த ஐங்குறு நூறுல பாடல் வரிசை பாடப்பட்டிருக்கு. அடுத்து ஐங்குறு நூற்றின் தொகுப்பாசிரியர் அப்படின்னு பார்த்தோம்னா புலந்துரை முற்றிய கூடலூர் கிழார் தான் வந்து இந்த நூலை தொகுத்திருக்காரு. அடுத்தது பாடல்களை தொகுக்க கட்டளையிட்டவர் யாரு? இந்த மாதிரி நீங்க வந்து தொகுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் சொன்னது வந்து சேர மன்னன் யானைக்கட்சியை மாந்தர் சேரல் இரும்பொறை தான் வந்து புலந்துரை முற்றிய கூடலூர் கிழாருக்கு ஆணையிட்டிருக்காரு தொகுக்க சொல்லி. அடுத்து இந்நூலில் சிறந்த உரையாக கருதப்படுபவை வந்து ஔவை சு துரைசாமி பிள்ளை எழுதிய உரைதான் ஐங்குறு நூறோட சிறந்த உரையா நம்ம வந்து எடுத்துக்கலாம். எப்படி நம்ம திருக்குறளுக்கு நிறைய உரையாசிரியர்கள் இருக்காங்க இல்லையா, அதை எக்ஸ்பிளைன் பண்ணி பொருள் கொடுத்தது, அந்த மாதிரி இந்த நூலுக்கு சிறந்த உரையாசிரியர்கள்னா ஔவை சு துரைசாமி பிள்ளை எழுதிய உரை நூல் தான் வந்து இதுக்கு சிறந்த உரை நூலா இருக்கு. ஐங்குறு நூற்றில் முதல் 10 பாடல்கள் அரச வாழ்த்தில் இடம்பெற்றுள்ளன. போரில் தோற்றவர்கள் புல் மேய்வது என குறிப்பும் காணப்படுகிறது. அப்போ போரில் அரசர்கள் போயிருக்காங்க, வெற்றி பெற்றிருக்காங்க, சில அரசர்கள் தோக்கவும் செஞ்சிருக்காங்க. அப்ப அந்த தோல்வியும் எப்படி இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஐங்குறு நூற்றிலையும் கூறப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பதிற்று 10. ஸோ இந்த பதிற்று 10லேருந்து மீதி இருக்கிறத வந்து வீடியோ லென்த்தாக போகிறனால நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இதே போல் தொடர்ந்து இந்த நோட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இதே போல் உங்களுக்கு இன்னும் இந்த புக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு நோட்ஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு புக்காக வந்து நம்ம கிளாஸ் வீடியோ போடுவோம். ஸோ ஒரு சில பயணம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வீடியோக்கு மேலே போட்டிருப்போம். ஸோ அதுக்கு மேலே வந்து அதை கம்ப்ளீட் பண்ண முடியல, அந்த வீடியோவை வந்து நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியல. ஆனால் வந்து அந்த ஐஎன்எம்கான மெட்டீரியல் வந்து அவுட் சோர்ஸ் புக்கான மெட்டீரியல் ரெடியாக இருக்குது. ஸோ வேணும்னா நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பரில் நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பதிற்று 10லேருந்து மீதி என்னென்ன ஆவணங்களில் வந்து தமிழ்நாடு வரலாறுக்கான ப்ரூஃப்ஸ் வந்து இருக்குது, மன்னர்களுக்கான எவிடன்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்ப்போம்.